Hello friends, welcome to Sasi Samayal. மணக்க சமைக்கலாம், சுவைக்க ருசிக்கலாம். எல்லா காலகட்டங்களிலும் சாப்பிடக்கூடிய நல்ல கிறிஸ்பியான நார்ச்சத்து மிகுந்த வாழைப்பூ வடை எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாங்க. வடைக்கு மாவு அரைக்கும் போது கூடவே உப்பு சேர்த்து அரைச்சுக்கோங்க. உப்பு சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் சேர்த்தீங்கன்னா மாவு இலக்கமாயிடும், வடை எண்ணெய் கொத்துட்டு இருக்கும். மாவு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதே சமயம் வாழைப்பூவை நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அப்படி உங்களுக்கு சேர்த்து செய்யும் போதும் வடை தட்டை வரல, உதிர்ந்து போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வாழைப்பூவை கூட சேர்த்து கொரகொரப்பாக சேர்த்து அரைச்சி எடுக்கும்போது உங்களுக்கு செய்யறதுக்கு பர்ஃபெக்டாக வருங்க. பர்ஃபெக்டான வடை செய்யறது அப்படின்னு தெளிவாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாழைப்பூ எடுத்துக்கிறேங்க. இந்த வாழைப்பூ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது இப்படி பிச்சு எடுத்துக்கலாம். இது எடுத்ததுக்கப்புறம் இதில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்குள்ளே இந்த வெள்ளையாக இருக்கிற இந்த பகுதியும், இது நடுவில் ஹைட்டாக இருக்கும் பாருங்கள், இந்த பகுதியும் வயர் மாதிரி இருக்கிற இந்த பகுதியும் தேவையில்லாதுங்க, இதை அகற்றிடலாம். இந்த மாதிரி எல்லா பூவையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா இது உங்களுக்கு வேகவும் வேகாது ஈஸியாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு வயிறு வலியும் வருங்க, சாப்பிட்டா ஜீரணிக்காது. அதனால் இந்த மாதிரி எல்லா பூவையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கடலை பருப்பு 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் பச்சை மிளகாய் ஒரு 4, காஞ்சி மிளகாய் ஒரு 2, பூண்டு ஒரு 8 பல் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி ஒரு துண்டு நல்லா தோல் சீவி கழுவி எடுத்தாச்சு, கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆகிற அளவுக்கு எடுத்து ஒரு கப்பில் தனியாக வச்சிடலாங்க. இதில் இருக்கிற கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு கூடவே சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கல்லை சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூ இது கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்த பருப்பை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க. அரைச்சிட்டு வந்த மாவுல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே கொரகொரப்பா அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாங்க. மிளகாய், சோம்பு எல்லாம் அரைச்சது, 3 வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. செக் பண்ணி பாருங்கள், உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாங்க. அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, 2 பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.